கேரட் செய்கிற பாய்ஸ் பார்த்துங்க 3 பேர். கேரட் ஹெல்தி கூட ஜூஸ் போட்டுக்கோங்க. ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்? வாடி போயிடாதா? ஃப்ரிட்ஜில் வச்சு எப்படா வாடும்? மூளை என்ன வாடகை வச்சா ப்ரோ கையெல்லாம் ஸ்டீல், இதெல்லாம் இது என்ன இரும்பு, ஓகேவா? ஒன்றும் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாது. ரெண்டு ஒன்று தான். ப்ரோ இறக்கி வைக்க போறோம். இங்க வேணாம் வச்சுக்கலாம் பால். இப்போ நம்ம முந்திரி தாளிக்க போறோம். நெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் ப்ரோ, போதும். அதிகமாக வச்சா இதாகிடும். அதனால தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சிடாதீங்க. ப்ராசஸ் முடிஞ்சது. இன்னும் கேரட் நம்ம வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்க ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போட போகிறோம் இதில். அவ்வளோதான் ப்ரோ. சொல். சொல்லுங்க ப்ரோ. என்னது? ஒரு நிமிஷம் ப்ரோ, வீடியோ போயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம், இல்லை ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ப்ரோ செய்யறதுக்கு ஒரு 1/2 hour ப்ரோ. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் வெளியே எடுத்து ஒரு கிலோ இல்லை செய்ய பால் ஊற்றினா செய்ய போகிறோம். பால் ஊற்றினா இப்போ வருவது மட்டும் பாருங்க. ஒரு போன் வரல என்னது ப்ரோ அது? அதுவா ப்ரோ? கனாயில் ஓடி இருக்கு. இதுவா இது கனாயில் தானே? அட இதுடா வந்தது அதானே? வந்தது இல்லடா, இதுடா. தெரியலன்னா சொல்றேன். நீ எதுனா எஸ்கோ பண்ணிட்டு போய் உள்ள உட்கார்ந்திடலாம். இதுனா எது ப்ரோ? அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. அந்த ரோஸ் கலர்ல இருக்கு அதானே? நல்லவனே கெட்டவனே தெரியல. எல்லா கலர் மூடி. ப்ரோ கேமரா கட் ஆயிடுச்சு ப்ரோ. கேமரா கட் ஆயிடுச்சு ப்ரோன்னு பேசினேங்கிறாரு. அது பாரிய சரி பேசும் பாரு. பச்சை போயிடுச்சு அவர். ஃபர்ஸ்ட் டே பெஸ்ட் ட்ரை. ஓகேங்களா? அதனால் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நடக்குதுன்னு பார்த்துப்போம். ப்ரோ சர்க்கரை எவ்வளோ ப்ரோ போகணும்? சர்க்கரை தேவையான அளவு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே தேவையான அளவு தான். இன்னொரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் ப்ரோ. நீ எவ்வளோ ப்ரோ? 3 நிமிஷங்களா? 3 நிமிஷம். சம்பளம் தான் போகுது.
டேஸ்ட் பாருங்க How is it bro? அடிப்பொலியான நிறையலாமா என்ன இது bro சுண்டுட்டு நல்லா ப்ரோ கொஞ்சம் கீழே அடியில் பால் கட்டும் அப்பதான் நல்லா இருக்கும். சரி ஓகே ஓகேவா முந்திரி திராட்சை போலியா சொல்லலாம் போகலாம் ரைட்டா அவ்வளோ ப்ரோ இன்னும் 2 செகண்ட் 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் ஆகும் ப்ரோ இந்த எல்லோயிஷாக இருக்கிறது வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் லிக்விட் மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டோம்னா செட்டிங்ஸ்ல போய் பாரு செட்டிங்ஸ்ல போய் டேட் நெய் கடைசியில் வந்து நெய் போட்டால் தான் இப்படி நட்ஸ் இப்படி தூக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்க சூப்பரான கேரட் அல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்களா ஆமாம் ப்ரோ இந்த விட்டு அப்படியே விட்டுறக்கூடாது கொஞ்சம் இது பிடிச்சி கொஞ்சம் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடணும் ஏன்னா நெய் வந்து மேலே அடி பிடிச்சிக்கும் இப்படியெல்லாம் பிசைஞ்சு விட்டாங்கன்னா நெய் வந்து அடி வரைக்கும் போயிட்டு நமக்கு இன்னும் நமக்கு கொஞ்சம் டேஸ்ட் தெரியும் இப்படி ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான் ப்ரோ சூப்பரான கேரட் அல்வா நமக்கு செம்மையாக ரெடியாக இருக்குது நாங்கள் சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் சொல்கிறேங்க எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அதான் காய்ஸ் கேரட் அல்வா ரெடி கேஸ் எதுவும் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் அடுத்த வீட்டில் கரெக்டாக பண்ணுறோம் கழுவி கொடுத்துட்டு போவாங்கிறான் ப்ரோ முந்திரி ஸ்பூன் 2 தான் இருக்கா ரிவ்யூ சொல்லுங்க ப்ரோ ஐயோ அருமை வேற லெவல் இல்ல நீங்க சொல்றது பார்த்தா இது கிண்டலுக்கு சொல்ற மாதிரியே இருக்கு சீரியஸா சூப்பரா இருக்கு இதே மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவல் இருக்கு சூப்பரா அருமையா இருக்கு எப்படி என்ன சொன்னாங்க அது அமேசிங் அமேசிங்களா அமேசிங் டேஸ்டி சரி சரி ஏதோ சொல்றாரு நீங்க ப்ரோ அப்படியே வாய்க்குள்ள வச்சோனையும் அப்படியே உள்ளே அடங்குதுடா அப்படியே திகட்டாம ஏய் இறங்குது டாப் நாச் அடிப்பொலி ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ அடிப்பொலி ப்ரோ இது ஸ்வீட் இல்ல ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ அது பேரே வைக்க முடியாது ப்ரோ பேர் வைக்க முடியாதுங்களா ஆமா ப்ரோ ஏன் அவ்வளோ இதா ப்ரோ செஞ்சிருக்காரு சூப்பரா இருக்கு ப்ரோ சரி சீரியஸா bro. ப்ரோ சம் மிராக்கிள் ப்ரோ மிராக்கிள் ப்ரோ வாட் ஏ மிராக்கிள்